புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நற்கருணை ஆண்டவரை பாருங்கள், உயிரோடு வாசம் செய்கிற அந்த இயேசுவை பாருங்கள். மகனே மகளே, இதோ உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்கிற அந்த இயேசுவை பாருங்கள். இந்த நற்கருணையில வீட்டிருக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரையும் அன்றாடம் அன்போடும் பாசத்தோடும் வழிநடத்துகிற இயேசு தெய்வமே, இதோ நன்றி உணர்வோடு கரங்கள் விரித்து நாங்கள் உம்மை பார்க்கிறோம். இதோ இந்நாள் வரை எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அன்பொழுக அரவணைத்தீரே, பாதுகாத்தீரே, எங்கள் ஒவ்வொருவரையும் அன்றாடம் வழிநடத்தி கொண்டு இருக்கிறீரே. நன்றி இயேசுவே. இதோ இந்த புண்ணிய பூமியிலே நாங்கள் எங்களுடைய பாதங்களை வைக்கிற பொழுது இதோ அந்த ஒரு பரிசுத்த தனத்தை நாங்கள் உணரச் செய்கிறீரே, அந்த தெய்வீக அனுபவத்தை நாங்களும் உணரச் செய்கிறீரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ எங்களது வாழ்க்கையில முடங்கி கிடக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் சரியாகிறது. நாங்கள் சந்திக்கிற எல்லா சவால்களும் சரியாகின்றன. இதோ இந்த தஞ்சை பகுதியில் மட்டுமல்ல, இந்த தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் உள்ள குழந்தை இயேசுனுடைய பக்தர்கள் இதோ ஆண்டவரை நாடி வந்து பார்த்து அனுபவித்து சுவைத்து எந்த வேலைகள் செய்தாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு செய்கிற நேரத்தில் இதோ ஆண்டவர் நிறைவான வல்லமைகளை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கடைகள் திறக்கிறார்களா, தொழிலகம் திறக்கிறார்களா, அந்த விசிட்டிங் கார்டை அல்லது திருமணம் நடத்துகிறார்களா, அந்த பத்திரிகையை குழந்தை இயேசுடைய பாதத்தில் வைத்து அவர்கள் துவங்குகிற பொழுது எல்லாம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கின்றன என்பதற்கு ஆயிரம் பேர் சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதோ இந்த புண்ணிய பூமியில பல்வேறு மனவேதனையோடு, பாரங்களோடு, தனிமையில, மனக்கலக்கங்களிலே, வேதனைகளோடு வருகிற ஒவ்வொருவருக்கும் இதோ இந்த இல்லத்தில் இருக்கிற அற்புத குழந்தை இயேசு கரங்களை விரித்து அந்த பிஞ்சு முகத்தை காட்டி அன்போடு அரவணைக்கிற இயேசு தெய்வமாக இருக்கிறார். இதோ நாமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், வந்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த வேளையில ஆண்டவரிடத்தில் முழுமையாக சரணாகதியாகி இயேசுவே இந்த நம்பிக்கையாளர்களுள் நாங்களும் ஒருவராக வந்திருக்கிறோம். இடத்திலே மடிப்பிச்சை ஏந்தி வந்து ஆசீர்வாதங்களை அள்ளி சென்றவர்களிலே நாங்களும் ஒருவராக வந்திருக்கிறோம். எங்களுக்கும் தேடல்கள், எங்களுக்கும் தேவைகள், எங்களுக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள், தனிமைகள். ஆசீர்வதிங்க தகப்பனே. என் தனிமை யாருக்கு புரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் பாடுகள் என் வேதனை யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும், என் தனிமை யாருக்கு புரியும், என் வேதனை யாருக்கு தெரியும், என் கவலை என் கண்ணீர் என் அழுகை என் புலம்பல் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். அன்பு பிள்ளைகளே, நம் தனிமை இயேசுவுக்கு புரியும், நம் வேதனை இயேசுவுக்கு புரியும்.
நம் கவலை நம் கண்ணீர் இயேசு அறிகிறார். அவரே தேற்றுவார், அவரே தேற்றுவார். சுகமும் தருகிறார், பெலமும் தருகிறார். நம் வாழ்வும் அவரே, நம் எல்லாம் அவரே. நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இதோ வந்து பாருங்கள் என்று இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு அந்திரேயா சென்றார், அவரோடு தங்கினார், அவரை அனுபவித்தார். அனுபவித்தது மட்டுமல்ல, உலகெங்கும் சென்று அந்த இறை செய்தியை, அந்த இறை அனுபவத்தை எல்லோருக்கும் சொல்லினார் என்று வாசிக்கிறோம். தனது சகோதரரை அழைத்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவை அனுபவித்த அந்த அந்திரேயா தான் இதோ இந்த சிறுவன் தன்னிடத்திலே 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்திருக்கிறான் என்று சொல்லி இயேசுவிடத்திலே அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றவராக இருந்தார். அது மட்டுமல்ல, கிரேக்க ஞானிகளை ஆண்டவரிடத்திலே அழைத்து வந்த அந்த ஒரு பெருமையும் அவரிடத்தை தான் சேர்ந்ததாக இருக்கிறது. காரணம், அவர் இயேசுவோடு சென்றார், இயேசுவோடு தங்கினார், இயேசுவை அனுபவித்தார் என்று பார்க்கிறோம். இதோ அன்றைக்கு எம்மாவு சீடர்கள் அவர்கள் வழிநடக சென்று கொண்டிருந்த பொழுது அவர்கள் இயேசுவை கண்டுகொள்ள முடியவில்லை. மாறாக இயேசு அவர்களோடு தங்கிய பொழுது இயேசுவை அனுபவித்தார்களே, அவருடைய கண்கள் திறந்தனவே, அவருடைய உள்ளம் பற்றி எறிந்தனவே. இதோ நீங்களும் இன்றைக்கு மண்டியிட்டு ஜபிக்கிறீர்கள், கரங்களை விரித்து ஜபிக்கிறீர்கள், நம்பிக்கையோடு வேண்டுகிறீர்கள். இதோ உங்களது கவலைகளையும் பாரங்களையும் தனது கவலைகளாக பாரங்களாக ஏற்றுக்கொண்டு சுகம் தந்து கொண்டிருக்கிறார் அற்புத குழந்தை இயேசு. ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆசீர்வாதமான நேரத்தை, அபிஷேகம் இருந்த நேரத்தை நாம் ஆரோக்கியமாக பயன்படுத்துவோம். நம்மையும் குடும்பங்களையும் இணைத்து ஜெபிப்போமாக. இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. பாடுவோம். உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் ஆத்மநேச நீரல்லோ. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் ஆத்மநேச நீரல்லோ. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் இதய துடிப்பும் நீரல்லோ. உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. ஆண்டவரே, இந்த உலகத்துல அன்புக்காக ஏங்கி நான் அலைந்திருக்கிறேன். இவர்கள் என்னை அன்பு செய்வார்கள் என்று நம்பி நம்பி நான் ஏமாந்து போயிருக்கிறேன். என் கூட இருக்கிற என்னுடைய நண்பர்கள் என்னை வெறுக்கிறார்கள். நான் பொருள் தரல, பணம் தரலன்னு என்னுடைய உற்றார் உறவினர்கள் எனக்கு எதிராக செயல்படுகிறார்கள். அன்பு தெய்வமே, திரும்புகிற பக்கமெல்லாம் எனக்கு சோதனை இருக்கிறது. ஏராளமான வேதனையோடு நான் இருக்கிறேன். ஆம் தெய்வமே, ஆறுதலை தேடி நான் அலைந்து கொண்டே இருக்கிறேன். நான் வேதனையோடு வாடிக்கொண்டே இருக்கிறேன் இயேசுவே. ஆனா உங்களுடைய அன்பினால என்னை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறீர்.
எனக்கு உயிரை தந்து கொண்டு இருக்கிறீர். மீண்டும் 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 என்னை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா. உம்மை ஆராதிக்கிறேன் ஐயா, உம்மை போற்றுகிறேன் ஐயா, உம்மை போற்றுகிறேன் ஐயா. தேடி நான் அலைந்து திரிந்தேன், மனித உறவுகளால் ஒருக்கப்பட்டேன். பாடுவோம். அன்பை தேடி நான் அலைந்து திரிந்தேன், மனித உறவுகளால் ஒருக்கப்பட்டேன். வேதனையில் நான் வாடுகையில் உன் அன்பினால் என்னை அரவணைத்தீர். வேதனையில் நான் வாடுகையில் உன் அன்பினால் என்னை அரவணைத்தீர். ஆராதனை 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 ஆராதனை. சத்தமாக பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நிறைய குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது ஐயா. இதை நான் எப்படி செய்ய முடியும்? நான் இதிலிருந்து மீண்டு விடுவேனா? கடந்து விடுவேனா? இந்த போராட்டம் தான் என்னுடைய வாழ்க்கையா என்கிற குழப்பம் என்னுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்குது ஐயா. ஆண்டவரே, ஏராளமான கேள்விகள். எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? ஆண்டவரே, உம்மை நான் தேடி தேடி வந்துகிட்டே இருக்கிறேனே, ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில ஏராளமான பிரச்சனைகள், ஏராளமான சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்குது ஐயா. ஏன் ஏன் என்று என்னுடைய உள்ளத்துல நான் குமுறி கொண்டே இருக்கிறேன், கலங்கி கொண்டே இருக்கிறேன், கதறிக்கொண்டே இருக்கிறேன். இயேசுவே, உங்களுடைய வார்த்தையால எங்களை வழி நடத்துங்கப்பா. உம்முடைய சமூகத்துல என்னை பலப்படுத்துங்கப்பா. இயேசுவே, என்னை வழி நடத்துங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பா. குழப்பமான சில நேரங்களில் கேள்விகள் அநேகம் எழுகையில், குழப்பமான சில நேரங்களில் கேள்விகள் அநேகம் எழுகையில், உம் ஞானத்தினால் என்னை வழி நடத்தும், உம் பிரசன்னத்தினால் என்னை பலப்படுத்தும், உம் ஞானத்தினால் என்னை வழி நடத்தும், உம் பிரசன்னத்தினால் என்னை பலப்படுத்தும். ஆராதனை ஆராதனை. பாடுவோம். ஆராதனை. கரங்கள் உயர்த்தி ஆராதனை. சத்தமாக ஆராதனை 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 ஆராதனை. எல்லோரும் பாடுவோம். ஆராதனை ஆராதனை. இயேசுவே, ஆராதனை. இயேசுவே, ஆராதனை. இயேசுவே, ஆராதனை. இயேசுவே, ஆராதனை. இயேசுவே, ஆராதனை. ஆராதனை. இயேசுவே, 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 இயேசுவே. ஆராதனை 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 ஆராதனை. பாடுவோம். ஆராதனை ஆராதனை. நற்கருணை ஆண்டவரே, ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை உம்மையப்பான கூப்பிடத்தாச உம்மையப்பான கூப்பிடவா உம்மையம்மான கூப்பிடத்தாச உம்மையம்மான கூப்பிடவா உம்மையப்பான கூப்பிடுவே ஏசப்பா உம்மையம்மான கூப்பிடுவே அம்மா உம்மையப்பான கூப்பிடுவே இயேசுவே உம்மையம்மான கூப்பிடுவே தெய்வமே உம்மையப்பான கூப்பிடத்தாச இயேசுவே உம்மையப்பான கூப்பிடவா உம்மையம்மான கூப்பிடத்தாச உம்மையம்மான கூப்பிடவா கரங்கள் உயர்த்தி அப்பா அப்பா இயேசுவே அப்பா இயேசுவே அப்பா இயேசுவே ஹalleluya ஆண்டவரே ஹalleluya தெய்வமே ஹalleluya நல்லவரே ஹalleluya வல்லவரே அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லா மனிதருமே ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. இங்க பாருங்க, ஒரு அற்புதமான தேடல். அது என்ன தேடல் அப்படின்னா, இந்த திருமுழுக்கு யோவானுக்கு ஒரு தேடல் இருக்கிறது. அவர் யாரை தேடினார் அப்படின்னா, இயேசுவை தேடினார். இயேசுவை தேடுறார். அப்படி தேடி அவர் முன்னாடியே பார்த்தாரா அப்படின்னா இல்லை. ஆனா நமக்கு தெரியும், மாதாவினுடைய வயிற்றில் இயேசு இருந்த பொழுது, எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இந்த திருமுழுக்கு யோவான் இருந்த பொழுது அந்த ரெண்டு தாயும் சந்திச்சுக்கிட்டாங்க. அதுதான். அதற்கப்புறம் இந்த யோவான், திருமுழுக்கு யோவான் இயேசுவை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இயேசுவை பற்றி அவர் பேசிக்கொண்டே இருந்தார். இயேசுவை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். தன்னுடைய சீடர்களிடமும் தன்னை சந்திக்க வருகிற அந்த மக்களிடமும் இயேசுவை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இயேசுவுக்கு திருமுழுக்கும் கொடுக்கிறாரு. அது அவர் மிகுந்த ஒரு பெரிய பேராக கருதுகிறார். அந்த திருமுழுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அன்பார்ந்தவர்களே இயேசுவை பற்றி அவர் சான்று பகர்கிறார். யோவான் நற்செய்தி 1:32 தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று என்னிடம் சொல்லி இருந்தார். நானும் கண்டேன். இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். அன்பார்ந்தவர்களே, அப்படி பார்க்காத யோவான் இந்த இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறார். அப்ப அந்த பரிசுத்த ஆவி என்ன சொல்றாரு? நீ திருமுழுக்கு கொடுக்கிற பொழுது எல்லாருக்கும் கொடுப்ப, ஒருத்தருக்கு கொடுக்கிற பொழுது நான் சான்று பகர்வேன், நான் சொல்லுவேன் யாரு கடவுளுடைய மகன் என்பதை சொல்லுவேன். அப்படி சொன்ன அப்படின்னா
நீ அவரை குறித்து சான்று பகர் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இப்ப அவரை பத்தி இவர் தான் அப்படிங்கிறார். சொன்ன உடனே அன்பார்ந்தவர்களே, அடுத்த நாள் என்ன நடக்குது பாருங்க. யோவான் தம் சீடர் 2 பேரோட மீண்டும் அங்கு நின்று கொண்டிருந்தார். நம்மால் இயேசு அந்த பக்கம் அப்படியே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஒரு சில விவிலிய வார்த்தைகளை சிந்திக்க சிந்திக்க அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். யோவானை நம்ம பார்த்தோம்னா எப்பொழுதுமே எப்படி இருக்கும்? அப்படியே கையில சாட்டை வச்சுக்கிட்டே பேசுற மாதிரி பேசுவாரு. விரியன் பாம்பு குட்டிகளேம்பாரு, அவனை திட்டுவாரு, இவனை திட்டுவாரு, நீ எல்லாம் உருப்பிட மாட்டேம்பாரு. பயங்கர கோபமான மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஒருவரை கூர்ந்து கவனிக்கிறார். கூர்ந்து கவனிக்கிறார். கூர்ந்து கவனிச்சு அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்றார். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்றார். அன்பார்ந்தவர்களே, கடவுளோட ஆட்டுக்குட்டி அப்படின்னா என்ன? இவரை பார்த்து இவர் கடவுளுடைய ஆட்டுக்குட்டி. கடவுளுடைய ஆட்டுக்குட்டி அப்படின்னா அப்படியே கொஞ்சம் பழைய ஏற்பாட்டுக்கு போனோம்னா நமக்கு தெரியும். எகிப்தில் என் மக்கள் படுகிற துன்பங்களை என் கண்களால் கண்டேனே, அவர்கள் எழுப்புகிற குரலை என் காதுகளால் கேட்டேனே. நம்முடைய கடவுள் கேட்கிற கடவுளாக இருக்கிறார். உங்களுடைய அழுகுரலை, உங்களுடைய வேதனையை பார்க்கிற கடவுளாக இருக்கிறார். கேட்கிற கடவுள் மட்டுமல்ல, பார்க்கிற கடவுள் மட்டுமல்ல, அவர்களை விடுவிப்பதற்காக இறங்கி வந்தேன், இறங்கி வருகிற கடவுளாகவும் இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அப்படி இறங்கி வந்த கடவுள் மோயிசனை அனுப்புறாரு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மக்களை விடுவிப்பதற்காக ஆட்டுக்குட்டிகள் கொலை செய்யப்பட்டன. எந்தெந்த கதவு நிலைகளில் ஆட்டுக்குட்டிகள் கொலை செய்யப்பட்டு அது அந்த கதவுல தெளிக்கப்பட்டு இருக்குதோ அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது, அந்த குடும்பம் மீட்கப்பட்டது, அந்த குடும்பம் கொலை செய்யாமல் காப்பாற்றப்பட்டது. அப்ப மக்கள் பாதுகாக்கப்படுவதற்காக, மக்கள் கொலையிலிருந்து தப்பிப்பதற்காக, மக்கள் உயிரோடு வாழ்வதற்காக ஒரு ஆட்டுக்குட்டி கொலை செய்யப்படுகிறது, கொலை செய்யப்படுகிறது. யோவான் இங்க சொல்றாருங்க, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி. அன்பார்ந்தவர்களே, அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டில் இன்னொன்றும் சொல்லப்படுகிறது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தவறு செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள் ஒரு குற்றமில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி தங்களுடைய கைகளை எல்லாம் மேலே வைப்பாங்களாம். மேலே வச்சு அந்த ஆட்டுக்குட்டியை பலி கொடுப்பார்கள். இல்லைன்னா காட்டுக்குள்ள அடிச்சு துரத்தி விடுவாங்க. அப்படி துரத்தி விடப்படுகிற பொழுது அதை விலங்குகள் அடித்து கொள்ளும். அதனுடைய இரத்தம், அதனுடைய மாசற்ற இரத்தம் சிந்தப்படுகிற பொழுது இவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக கொண்டார்கள். இங்கே யோவான் சொல்லுகிறார், இதோ கடவுளுடைய ஆட்டுக்குட்டி. யாரோ ஒருவர் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, யாரோ ஒருவர் அற்புதமான ஒரு கானான் தேசத்துக்குள் நுழைய வேண்டும் என்பதற்காக, யாரோ ஒருவருடைய பாவங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி கொலை செய்யப்படுகிறது. பிரியமானவர்களே, இங்கே யோவான் சொல்லுகிறார், இதோ கடவுளுடைய ஆட்டுக்குட்டி. அப்ப எனக்காக, என்னை மீட்பதற்காக, என்னை விடுவிப்பதற்காக, என்னுடைய பாவங்களுக்காக ஒருவர் கொலை செய்யப்பட போகிறார். அவர் தாங்க இந்த இயேசு. அன்பு செய்கிறவர்கள் யாரை அன்பு செய்கிறார்களோ அவர்களுக்காக தங்களுடைய இன்ப துன்பங்களை எல்லாம் தியாகம் செய்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அப்ப இந்த ஆட்டுக்குட்டி, இந்த இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக, நீங்களும் நானும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக, நீங்களும் நானும் பாவங்களில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக என்னங்க பண்றாரு?
தன்னையே கொடுக்கிறார், தன்னுடைய உயிரையே கொடுக்கிறார். இததான் யோவான் சுட்டி காட்டுகிறாருங்க. எப்படி சுட்டி காட்டுகிறார்? இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி. அன்பார்ந்தவர்களே, இந்த வந்து பாருங்கள் அப்படிங்கிற இந்த நிலையில என்ன ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, ஒருவர் சான்று பகர வேண்டும். இரண்டாவது பார்க்கிற பொழுது கேட்பது, அதை ஏற்றுக்கொள்வது. இது என்ன நடக்குது அப்படின்னா, நாம இங்க பார்க்கிறோம் 35, 37 இயேசு அந்த பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இங்க ரெண்டு விஷயம் நடக்குங்க. இந்த கோயில்ல நிறைய புதுமை நடக்கும். குழந்தை இயேசு எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறார். ஃபாதர் சொன்னாப்ல, இங்கே குழந்தை இல்லாதவர்கள் அற்புதமான அந்த வரத்தை பெற்று மகிழ்ச்சியோடு திரும்புகிறார்கள். இது எல்லாம் நானும் எனக்கும் காதுல விழும். ஏன், இந்த சாலையின் வழியாக போகிறவர்கள் சில நேரத்தில் பேருந்து நிற்கிற பொழுது அவங்களுக்கும் காதுல விழும். ஆனால் அவர்கள் அதை தங்களுடைய இதயத்தில், உள்ளத்தில் எவ்வாறு பதிக்கிறார்கள், அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. யோவான் இந்த இயேசுவை குறித்து சான்று பகர்கிறார். யோவான் இந்த இயேசு கடவுளுடைய ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றாரு. இந்த சீடர்கள் என்னங்க பண்ணிருக்கணும்? இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நம்ப வேண்டும், அதை நம்ப வேண்டும். அந்த வார்த்தை என்னதான் பார்க்கணும் அப்படின்னாவது அவங்க முயற்சி செய்யணும். இதுதான் இரண்டாவது நிலை. முதல் நிலை சான்று பகர்வது, இரண்டாவது நிலை அதை கேட்டு ஏற்றுக்கொள்வது. ஏற்றுக்கொள்வது. அன்பார்ந்தவர்களே, அவர்கள் அப்படி சான்று பகர்வதை கேட்பது, ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல, அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அவர்கள் பின்பற்ற வேண்டும். பின்பற்ற வேண்டும். எதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்களோ, எதை அவர்கள் புரிந்து கொண்டார்களோ அதை என்ன பண்ணணும்? மூணாவது ஸ்டெப்பு பின்பற்றணும். இங்க நமக்கு பிரச்சனை இங்க தாங்க நிக்குது. எல்லா கோயிலுக்கும் போவோம், வேளாங்கண்ணிக்கு போவோம், இந்த திருத்தலத்துக்கு வருவோம், இன்னும் ஒவ்வொரு திருத்தலத்துக்கும் போய்கிட்டே இருப்போம். அதை கேட்போம். ஒரு குறிப்பிட்ட நாள்ல நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே பின்வாங்கிடுவோம். அந்த பின்பற்றுதல் அப்படிங்கிற அந்த ஒரு இது நமக்கு இல்லாமல் போய் விடுகிறது. அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்தவர்களே, ஆனா இங்க என்ன நடக்குது பாருங்க. யோவான் நற்செய்தி 1:38 அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். இந்த ஒரு அனுபவம் இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப அற்புதமான அனுபவங்க. எங்கெங்க கிடைக்கும்? இப்போ நீங்க இந்த ஆலயத்திற்கு வருகிற பொழுது எங்கெங்க நான் உட்கார்ந்து ஜெபிக்கணும்? அந்த கொடிமரத்துக்கிட்டயா, இல்ல இங்கயா, இல்ல அங்கயா, இல்ல நற்கருணை ஆண்டவர்கிட்டயா, இல்ல குழந்தைய சுரூபத்துக்கிட்டயா, இல்ல இந்த மரத்துக்கிட்டயா, இல்ல இங்கயா? இந்த புரிதல் நமக்கு ரொம்ப தேவைங்க. நமக்கு ரொம்ப தேவை. அதுதான் இங்க நடக்குது பிரியமானவர்களே. இந்த சீடர்கள் என்ன பண்றாங்க? ராபி, நீ எங்க தங்கி இருக்கிறீங்க? நீங்க எங்கப்பா இருக்கிறீங்க? அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்தவர்களே, பல நேரங்கள்ல நம்ம இந்த நேரத்துல அந்த இடத்தை மறந்து போகிறோம், கடந்து போகிறோம். இந்த கோவிலுக்கு வருவோம், ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். வெளியில போன உடனே, எப்பா, இந்த அங்க ஒரு ஜோசியங்காரன் இருக்கான், அங்க ஒரு குறி சொல்றவன் இருக்கிறான், அங்க ஒரு ஜாதகம் பார்க்கிறவன் இருக்கான், அங்க போனோம்னு வச்சுக்குவேன், எல்லாம் சுகமாயிரும், எல்லாம் சரியா போயிரும், நம்முடைய வாழ்க்கை அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும் அப்படின்னு சொன்னோன்னே இதுவும் சரியாதான் இருக்குது. கடவுளோடு தங்க மறந்து போகிறோம் பிரியமானவர்களே. ஆனால் இந்த சீடர்கள் என்ன பண்ணாங்க? இயேசுவோடு போய் தங்குனாங்க. இந்த நற்கருணை ஆண்டவர் என்னுடைய ஆலயத்தில் இருக்கிறார்,
குழந்தை இயேசுவினுடைய வல்லமையான கரம் இந்த ஆலயத்தில் இருக்குது. நான் இங்கு தங்குவேன், வேற எதுக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். நல்ல நேரம் கெட்ட நேரம் அது இது பில்லி சூனியம் இதை பற்றி எல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். என் கடவுளோடு நான் தங்கி இருப்பேன், என் கடவுளோடு நான் தேங்கி இருப்பேன். அவரோடு எவ்வளவு துன்பம் வந்தாலும் நான் விட்டு போகவே மாட்டேன். சரிதான், நம்மலாம் சாதாரணமான மக்கள். கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போவோம், இது போல திருவிழா காலங்களில் கலந்துக்குவோம். ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா என்னங்க பண்ணுவோம்? ஓடி போயிடுறோம். அன்பார்ந்தவர்களே, இதுல என்ன இன்னும் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இங்கே தங்குவது அவர்கள் பார்த்தார்கள், அனுபவித்தார்கள். இதுதாங்க அடுத்த நிலை. அதை அனுபவிக்கணும். வெறுமனே பார்த்துட்டு போனா மட்டும் முடியாதுங்க, நீங்க அனுபவிக்கணும். அனுபவிக்கிறதுனா என்ன? இன்னைக்கு நமக்கு தெரியும். ஏங்க பாதுஷா சாப்பிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, ஒரு சிலர் சாப்பிட்டவங்க சூப்பரா இருக்கும் அப்படிம்பாங்க. காபி லாத்தோ சாப்பிட்டு இருக்கிறீங்களா? காஃபி லாத்தோ யாராவது சாப்பிட்டு இருக்கிறீங்களா? அப்படின்னா என்னன்னு தெரியல, காபி மாதிரி இருக்கும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அன்பார்ந்தவர்களே, அப்ப என்னுடைய கடவுளை நான் இப்படி அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாதுங்க, அதை நான் உணர வேண்டும், நான் அனுபவிக்க வேண்டும். நமக்கு நல்லா தெரியுங்க, கடவுளை ஒரு சிலர் குணமாக்குபவராக பார்க்கிறார்கள், மருத்துவராக பார்க்கிறார்கள். ஒரு சிலர் இவர் எங்களுக்கு விடுதலை தருபவர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறாங்க. ஒரு சிலர் எங்களுக்கு சுகம் தருபவர் அப்படின்னு பார்க்கிறாங்க. ஒரு சிலர் கடவுளை எங்களுக்கு வார்த்தை தருபவர், எங்களை வழி நடத்துபவர் அப்படின்னு பார்க்கிறாங்க. ஒரு சிலர் தெய்வமா பார்க்கிறாங்க. ஒரு சிலர் தூரமாவே வச்சுட்டு வெறும் கல்லாகவே பார்க்கிறார்கள். ஒரு சிலர் ஃப்ரெண்டா அவரை கையை பிடிச்சுக்கிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் அவர்களது அனுபவத்தில் கற்றுக்கொண்ட பாடங்கள். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். அப்ப அவரை அனுபவிக்கிற பொழுதுதான் நான் அதை உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, அடுத்தது பாருங்க, அனுபவிக்கிறது மட்டுமல்லங்க, அதுல நான் நிலைத்து நிற்க வேண்டும். அதாவது போயிட்டு வந்துட்டு இடத்தை பார்த்தார்கள். அப்பொழுது ஏறக்குறைய மணி 4. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த அந்திரேயா ஒருவர், இவங்க போயிட்டு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தம் சகோதரரான சீமோனை பார்த்து, நாங்கள் மெஸ்ஸியாவை கண்டோம். அன்பார்ந்தவர்களே, இங்க நம்ம பார்க்கணுங்க, யோவான் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி அப்படின்னு அடையாளப்படுத்துகிறார். ஆனா அந்திரே என்ன சொல்றாரு? நாங்கள் மெஸ்ஸியாவை கண்டோம். அன்பார்ந்தவர்களே, இந்த இறை அனுபவம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றாக மாறிக்கிட்டே இருக்குங்க. எனக்கு இவர் அப்பாவாக தெரிவார், எனக்கு அம்மாவா தெரிவாரு, எனக்கு ஃப்ரெண்டா தெரிவாரு, எனக்கு மனைவியா தெரிவாரு, எனக்கு கணவனா தெரிவாரு, எனக்கு குழந்தையாக தெரிவார், எனக்கு மருத்துவனா தெரிவார். ஆட்டுக்குட்டியாக யோவானுக்கு தெரிகின்ற பொழுது இங்கே இவர்களுக்கு மெஸ்ஸியாவாக தெரிகிறார். அன்பார்ந்தவர்களே, இங்க ஏராளமான நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நீங்கள் சுவைத்து பாருங்கள், வந்து பாருங்கள், இவரோடு தங்கி பாருங்கள், இவரோடு நின்று பாருங்கள், இவரை அனுபவித்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் இவர் எப்படிப்பட்டவர் என்று. அப்ப இந்த அந்திரேய என்ன பண்றாரு? இங்கே சான்று பகர்கிறார். யாருகிட்ட தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் பேதுரு. இவரை பார்த்தோம்னா இன்னொரு இடத்துல இவரை எப்படி கடவுள் அழைப்பார் அப்படின்னா, அப்படியே ஒரு படகுல உட்காந்து இயேசு போதிச்சுக்கிட்டு இருப்பாரு. இவர் என்ன பண்ணுவாரு?
இவர் பாரியா வேலை இல்லாம இந்த மக்களை வச்சு கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, சின்ன பிள்ளைத்தனமா விளையாண்டுட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு ரொம்ப பொறுப்பா வலைகளை பழுது பார்த்து கொண்டு இருப்பாருங்க. அப்படி வலைகளை பழுது பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது கும்பல்லாம் போன உடனே ஏசு அப்படியே கூலா பக்கத்துல வந்து நின்று, என்னப்பா பண்ற, நல்லா இருக்கியா அப்படிம்பாரு. உடனே இவரு ஏஞ்சி நிப்பாரு, வலையெல்லாம் அப்படி கீழே போட்டுட்டு ஏஞ்சி நிப்பாரு. ஏந்திரிச்சு நின்ன உடனே, இப்போ உன்னுடைய வலையை தூக்கிட்டு போயிட்டு அந்த பக்கம் போடு, அந்த ஆழ கடல்ல வீசு அப்படிம்பாரு. ராத்திரி ஃபுல்லா கஷ்டப்பட்டோம், ஒன்னும் கிடைக்கல, ஆனா உன்னுடைய வார்த்தையை நம்பி போறோன்னு போவாரு, வீசுவாரு, நிறைய கிடைக்கும். அப்ப தூக்கிட்டு வருவாரு. தூக்கிட்டு வந்துட்டு அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லுவார். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட அந்த மனிதர் உடனே ஏசு என்ன சொல்லுவாரு? நீ இதெல்லாம் விட்டுட்டு என் பின்னாடி வா அப்படிம்பார். ஏன் ஃபாதர் இப்ப அந்த கதையை சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்தோம், யோவான் தன்னுடைய சீடர்களை அனுப்பி வைக்கிறாரு. அவர் இயேசுவின் சீடர்களாக மாறி போறாங்க. இன்னொரு இடம் இருக்குங்க, மத்தேயு நற்செய்தி 19 பார்ப்போம், மார்க்கு நற்செய்தி 10 பார்ப்போம். ஒரு செல்வரான இளைஞன், அவன் என்ன பண்ணுவான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, அவனுக்கும் ஒரு தேடல் இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஒரு நிலையான வாழ்க்கையை நான் அடையணும்னா நான் என்னையா செய்யணும் அப்படின்பா. உடனே அதுக்கு கடவுள் சொல்வாரு, நீ 10 கட்டளை கடைபிடி, அம்மா அப்பாவை மதி, கடவுளுக்குரியதை செய்யி, மற்றவங்கள சொத்துக்கெல்லாம் ஆசைப்படாத அப்படின்லாம் ஏசு சொல்லுவாரு. இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையில இருந்தே செஞ்சுக்கிட்டு வரனே அப்படிமா. உடனே அடுத்தது கடவுள் சொல்லுவார், உன்னிடம் இருக்கிற சொத்தை எல்லாம் போய் வித்து நீ ஏழைகளுக்கு கொடு அப்படிம்பார். உன்னிடம் இருக்கிற சொத்தை எல்லாம் வித்து நீ ஏழைக்கு கொடு அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான்? தலையை தொங்க போட்டுக்கிட்டு அங்கிருந்து நகர்ந்து போய்விட்டான், கடந்து போய்விட்டான். அன்பார்ந்தவர்களே, எல்லாருக்கும் இந்த தேடல் இருந்துகிட்டு தாங்க இருக்குது. கடவுளே, நான் ஆலயத்திற்கு வருகிற பொழுது எனக்கு நான் உம்முடைய மகனாக, உம்முடைய மகளாக மாறணும், என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கணும், எனக்கு சந்தோஷம் கிடைக்கணும், எல்லாம் வருவோங்க. ஆனா கடவுளுடைய வார்த்தை என்னை துளைக்கிற பொழுது அந்த சாமியாரு ஏதோ பொய் சொல்லிறாரு. நான் பகிர்ந்து வாழ வேண்டும், விட்டு கொடுத்து வாழ வேண்டும், என்னுடைய சகோதரனை சகோதரியை நான் மன்னித்து வாழ வேண்டும். அப்படிங்கும் போது நான் என்ன பண்றேன்? தலையை தொங்க போட்டுக்கிட்டு கடவுளுடைய முன்னிலையிலிருந்து கடந்து போயிடுறேன், நகர்ந்து போயிடுறேன், அந்த செல்வந்தனை போல போயிடுறேன். அன்பார்ந்தவர்களே, இப்போ அந்த பேதுருவை நினைச்சு பாருங்களேன். இதை கரெக்டா இந்த மார்க்கு நற்செய்தி 10 கடைசியா 28, 29 வசனத்துல இந்த கதையெல்லாம் சொல்லி இந்த செல்வந்தனை சொல்லி அனுப்பி விட்டுருவாரு. அனுப்பி விட்டோன்னே நம்ம ஆளு பேதுரு கேட்பாரு, ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் பின்னாடியே வந்தோம்ல, எங்களிடம் இருக்கிற படகுகள், வலைகள், எங்களுடைய வாழ்வாதாரங்கள், எங்களது மனைவி, எங்களுடைய குழந்தைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்தோம்ல, எங்களுக்கு என்னப்பா கிடைக்கும்? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அன்பார்ந்தவர்களே, அங்க கடவுள் பதில் சொல்லுவாருங்க, உனக்கு 2 மடங்கா கிடைக்குன்னு சொல்லுவாரு. ஆனா அவர் நம்பினாரா, ஏத்துக்கிட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, மறுதலித்தார். இயேசுவை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னாரு, அவரை விட்டுட்டு ஓடி போனாரு. ஆனால் பிரியமானவர்களே, இது நடந்து கொண்டே இருக்கும். இந்த அனுபவம், கடவுளுடைய உரையாடல் நடந்து கொண்டே இருக்கும். கடைசியா இயேசு ஒரு முறை கேட்பாரு, நீ என்ன அன்பு செய்யறியா? டு யூ லவ் மீ? என்னை நேசிக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னே, ஆண்டவரே, நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்பது உனக்கு தெரியாதான்னு சொன்ன உடனே, இந்தாப்பா திருச்சபை, நீ பாத்துக்க அப்படின்றார். அப்ப ஒட்டுமொத்தமான அந்த உரையாடல், அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இவரை நான் அன்பு செய்ய வேண்டும். யாரோ ஒருவர் உங்களுக்கு சான்று பகிர்ந்திருக்கிறார்கள். உங்க அம்மாவோ அப்பாவோ நீங்க கிறிஸ்தவனா வளர வேண்டும், வேளாங்கண்ணிக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கும் இந்த திருத்தலத்துக்கும் அழைத்து வந்து இந்த கடவுளை உங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த செல்வந்தனை போல
எதையும் நான் விட்டு கொடுக்க முடியாம, மன்னிக்க முடியாம என்னுடைய கடவுளை தூக்கி எறிஞ்சிட்டு போகிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் பிரியமானவர்களே. ஆனாலும் கூட பேதுருவை போல நான் விட்டுட்டு போனாலும் வந்தாலும் ஏதோ ஒரு நிலையில என் கடவுளை பிடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்கிற பொழுது கடவுள் எனக்கு எல்லாவற்றையும் சேர்த்து தருகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் பிரியமானவர்களே, அதனால இதுதான் வரம், இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இதை நாம் உணர்ந்து கொள்கிற ஒரு மனநிலையோடு கூட அனைவரும் எழுந்து நின்று நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே. பாடுவோம். இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே. அன்பார்ந்தவர்களே, இந்த இயேசுவினுடைய முகத்தை பார்க்கிற பொழுது நம்முடைய வேதனைகள், நம்முடைய பாடுகள், நம்முடைய கஷ்டம், கண்ணீர் எல்லாம் மறைந்து போகும். நம்முடைய கலக்கங்கள், நம்முடைய துன்பங்கள் எல்லாம் மாறி போகும். பார்ப்போம் பிரியமானவர்களே. இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனைகளை எல்லாம் மாறணும் ஆண்டவரே. நம்பிக்கையோடு பார்ப்போம். மற்றவர்களுக்கு சான்று பகர வேண்டும் என்கிற ஒரு உறுதியோடு பார்ப்போம். இயேசுவினுடைய முகத்தை உற்று கவனிப்போம் பிரியமானவர்களே. இந்த பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்த துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். இந்த பாடுகள் வேதனை மறைந்து விடும், எங்கள் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. இயேசுவே வாருமே. கரங்கள் உயர்த்தி இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான நிகழ்வுகள் வெள்ளம் போல சூழ்ந்து இருக்குது. பகைமை உணர்வுகள், ஏராளமான போராட்டங்கள், வறுமைகள், ஏற்றத்தாழ்வுகள், பசி, பிணி எல்லாம் நம்மை சூழ்ந்து இருக்கிறது பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கை மிக கவலைக்குரியதாக போய்கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் இந்த இயேசுவை பார்த்தார்களோ, யாரெல்லாம் இந்த இயேசுவை நோக்கினார்களோ, அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியை சந்தித்தார்கள். சக்கேயு என்கிற அந்த குட்டை மனிதன் இயேசுவை பார்க்கணும்னு ஒரு மரத்துல ஏறிக்கிட்டான். அவனுடைய வாழ்க்கை மாறி போனது பிரியமானவர்களே. இதோ ஒதுக்கப்பட்ட நிலையிலே, ஓரங்கட்டப்பட்ட நிலையிலே இருந்த கனானைய பெண்மணி இயேசுவை பார்க்கணும்னு ஓடி வந்தா. அவளுடைய வாழ்க்கை மாறி போனது பிரியமானவர்களே. 12 வருடமா பெரும்பாடு நோயினால துடித்த அந்த பெண் இயேசுவை பார்க்கணும்னு ஓடி வந்தா. உடைய தொட்டா அவளது வாழ்க்கை மாறினது பிரியமானவர்களே. இன்னும் ஏராளமான நிகழ்வுகளை நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும்.
அன்பார்ந்தவர்களே, செத்து போனவன கூட உயிர் கொடுத்த தெய்வம் இந்த தெய்வம். நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம் பிரியமானவர்களே. ஆண்டவரே, இதோ உம்மை பார்க்க வந்திருக்கிற இந்த மக்களை ஆசீர்வதிங்க. இவர்களுக்கு முன் இருக்கின்ற எல்லா வெள்ளங்களையும் விலக்கி விடுங்க. ஆண்டவரே, இதோ அந்த எரிகோ மதில்களை எல்லாம் உடைச்சு போடுங்க. அன்பார்ந்தவர்களே, இயேசு அந்த எரிகோ நகர்ல நடந்து போன பொழுது கத்துனா, தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று பார்த்லேமி என்கிற குருடன் கத்துனா. இயேசுவினுடைய முகத்தை அவன் பார்த்தான். பார்வை இழந்திருந்த அந்த மனிதன் பார்த்தான். பிரியமானவர்களே, இதோ அப்படிப்பட்ட அதிசயம், அப்படிப்பட்ட அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். நம்பிக்கையோடு பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம். இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம். ஏதோ அந்த பேருந்துல உட்கார்ந்துட்டு பார்க்கிற மனிதர்களாக அல்ல, நாம் நம்பிக்கை கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறோம். யார் யாருக்கெல்லாம் நலம் கொடுத்தவர், யார் யாருக்கெல்லாமோ சுகம் கொடுத்தவர், இதோ என்னையும் பார்க்கிறார். நான் அவரை நம்பிக்கையோடு பார்க்கிறேன். Praise the Lord, praise the Lord. அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கை கண்களோடு கூட இயேசுவை கவனியுங்கள். இயேசுவை உற்று பாருங்கள். இயேசுவை வந்து பாருங்கள். அவருடைய முகத்தை கவனியுங்கள். இந்த நற்கருணை நாதர் இதோ உங்களை தொடுவதற்காக கைகளை நீட்டுவதை கவனியுங்கள். உங்களுக்காக கண்ணீர் விடுவதை கவனியுங்கள். உங்களது வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை, துன்பங்களை, மதில்களை உடைப்பதை கவனியுங்கள். கவனியுங்கள். யோர்தான் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்களும் இடிந்து விடும். யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், பிரியமானவர்களே, மதில்களும் இடிந்து விடும். முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. இயேசுவே கரங்களே வாருமே, இயேசுவே 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 வாருமே. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, யாரோ சொன்னதை கேட்டு, யாரோ ஒருவருடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு சான்று பகர்ந்த அந்த நல்ல மனிதனுக்காக இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி பகர்கிறோம் ஆண்டவரே. இந்த குழந்தை இயேசு திருத்தலத்துக்கு போனா எங்களுக்கு வாழ்க்கையில நல்லது கிடைக்கும் என்று சொன்ன அந்த சகோதரனுக்காக, அந்த சகோதரிக்காக இதோ இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. பல முறை எங்களுக்கு தொலைக்காட்சியின் வழியாகவும் ஏதோ ஒரு செல்போன் வழியாகவும் இந்த திருத்தலத்தை அறிமுகப்படுத்திய, சான்று பகர்ந்த உம்முடைய அன்புக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் கேட்டு இதோ நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கையோடு இங்கே கூடி இருக்கிறோம் ஆண்டவரே. அந்த நம்பிக்கை கண்களால் உம்மை பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு நீ தருவே, என்னுடைய குடும்பத்துக்கு தேவையானதை
செய்வீங்க, எனக்கு தேவையானது எல்லாத்தையும் வாரி வாரி கொடுப்பீங்கன்னு நான் நம்பிக்கையோடு பார்க்கிறேன்யா. ஆண்டவரே, உங்க கூட நான் தங்கி இருக்கணும்பா. ஆண்டவரே, உங்களை விட்டு நான் போயிடக்கூடாதுப்பா. ஆண்டவரே, அந்த செல்வந்தனை போல அல்ல, மாறாக இதோ இதோ அந்த பேதுருவை போல, அந்திரேயாவை போல, அன்னை மரியாளை போல நான் உன் கூடவே இருக்கணும் ஆண்டவரே. உங்களை விட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. உங்க கூட நான் தங்கி இருக்கணும் ஆண்டவரே. எனக்காக நற்கருணையில் தங்கி இருப்பவரே, இதோ இந்த அற்புதமான திருத்தலத்துல குழந்தை இயேசுவாக இருப்பவரே, நான் உன்னை விட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. உன் கூடவே தங்கி இருக்கணும் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, நான் இதோ எனக்கு இது நடக்கும், எனக்கு இது கிடைக்கும் என்று வந்திருக்கிற இந்த நேரத்துல நான் சாட்சியா, நான் ஒரு சாட்சியா இந்த சமூகத்துல, இந்த மக்களுக்கு நான் வாழணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் சான்று பகரும். இந்த குழந்தை இயேசுவுக்கு, இந்த நற்கருணை ஆண்டவருக்கு நான் சாட்சியா மாறணும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய கணவனை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய மனைவியை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய பெற்றோர்களை, என்னுடைய நோயை, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை தொடும் ஆண்டவரே, என்னை தொடும், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. என்னோடு தங்கும் ஆண்டவரே, என்னோடு தங்கும் ஆண்டவரே. என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. நன்றி ஆண்டவரே. மாண்புயரே வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திரு உடல், திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.